عليكم ورحمة الله وبركاته. இஸ்லாமிய அறிவு தீனுடைய செய்திகளை அறிந்து கொள்வதற்கு இஸ்லாமிய அறிவு என்று கூறப்படும். இப்போது நாங்கள் உங்கள் மத்தியில் நபிமார்கள் மற்றும் சஹாபாக்களின் வரலாற்றை பற்றி கேள்வி பதிலாக உரையாட வந்துள்ளோம். கேள்வி: இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகள் என்ன? பதில்: இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகள் தௌஹீத், ரிசாலத், ஆகிரத் ஆகும். கேள்வி: தௌஹீத் என்றால் என்ன? பதில்: அல்லாஹ்வை ஒருவன் என நம்புவதற்கு தௌஹீத் என்று சொல்லப்படும். கேள்வி: ரிசாலத் என்றால் என்ன? பதில்: முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நம்புவதற்கு ரிசாலத் என்று சொல்லப்படும். கேள்வி: ஆகிரத் என்றால் என்ன? பதில்: மரணித்த பிறகு ஆரம்பமாகும் வாழ்க்கைக்கு ஆகிரத் என்று சொல்லப்படும். கேள்வி: பனி இஸ்ராயேல் சமுதாயத்தின் கடைசி நபி யார்? பதில்: பனி இஸ்ராயேல் சமுதாயத்தின் கடைசி நபி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கேள்வி: கை குழந்தையாக இருந்தபோது பேசிய நபி யார்? பதில்: கை குழந்தையாக இருந்தபோது பேசிய நபி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கேள்வி: எந்த நபியின் கைகளுக்கு இரும்பு களிமண்ணை போலாகும்? பதில்: ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கைகளுக்கு இரும்பு களிமண்ணை போல் ஆகும். கேள்வி: ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனார் யார்? பதில்: ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனார் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கேள்வி: எந்த சஹாபியின் ஜனாசாவை மலக்குகள் குளிப்பாட்டினார்கள்? பதில்: ஹஜ்ரத் அன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஜனாசாவை மலக்குகள் குளிப்பாட்டினார்கள். கேள்வி: எந்த சஹாபியை இறைத்தூதரின் கவிஞர் என்று கூறப்பட்டது? பதில்: ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இறைத்தூதரின் கவிஞர் என்று கூறப்பட்டது. கேள்வி: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சஹாபியை சமுதாயத்தின் நம்பிக்கை கூறியவர் என்று கூறினார்கள்? பதில்: ஹஜ்ரத் அபூ உபைதா இப்னு ஸர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சமுதாயத்தின் நம்பிக்கை கூறியவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கேள்வி: ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாருடைய மகளாவார்? பதில்: ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகளாவார். கேள்வி: எந்த சஹாபிக்கு அல்லாஹ்வில் வாள் என்று கூறப்பட்டது? பதில்: ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் வாள் என்று கூறப்பட்டது. கேள்வி: எந்த சஹாபியின் பெயர் குர்ஆனில் இடம்பெற்றுள்ளது? பதில்: ஹஜ்ரத் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயர் குர்ஆனில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி: ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் என்ன? பதில்: ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். கேள்வி: ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரர்கள் எத்தனை பேர்? பதில்: ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரர்கள் 11 பேர். கேள்வி: ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடன் பிறந்த சகோதரர் பேர் என்ன? பதில்: ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உடன் பிறந்த சகோதரர் பெயர் புன்யாமின். கேள்வி: ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம்
அவர்கள் என்ன கனவு கண்டார்கள்? பதில் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் தனக்கு சஜிதா செய்வது போல் கனவு கண்டார்கள். கேள்வி ஹல்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த தேசத்திற்கு ஆளுநராக இருந்தார்கள்? பதில் ஹல்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ர் தேசத்திற்கு ஆளுநராக இருந்தார்கள். கேள்வி நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் போது பயணம் செய்த ஒட்டகத்தின் பெயர் என்ன? பதில் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் போது பயணம் செய்த ஒட்டகத்தின் பெயர் கஸ்வா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.